டிசம்பர் 11 யெகோவா-ஈரே. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்று பொருள். மத்தேயு 1:23. பயப்படாதவர் எவரும் இல்லர், எல்லாருமே பயப்படுகிறோம். இயேசு மனு உருவெடுத்தது தேவ மக்களுக்கு தேவ பிரசன்னத்தை இறக்கி கொண்டு வந்தது. இம்மானுவேல், இறைவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1:22-23. அந்த வார்த்தை சதையாகி நமக்குள்ளே குடிகொண்டார் என்று அப்போஸ்தலர் யோவான் விவரித்தார். யோவான் 1:14. இதுவே நாம் பயப்பட தேவையில்லை என்பதற்கு பிரதான காரணம். இறைவன் நம்முடன். சங்கீதம் 118:6. யெகோவாவின் 7 உடன்படிக்கை நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்ட மீட்பின் ஆசீர்வாதங்களே நமது பயங்களுக்கு மாற்று மருந்தாகும். இவை ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய சம்பவங்களில் பிரதிபலிக்கின்றது. வாழ்நாளெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தும் பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கவே இயேசு சதையும் இரத்தமும் உடையவரானார். எபிரேயர் 2:14-15. யெகோவா-ஈரே. பலிக்காக தேவன் ஓராட்டுக்குட்டியை கொடுத்த இடத்திற்கு அப்ரஹாம் யெகோவா-ஈரே என பெயரிட்டார். ஆதியாகமம் 22:14. கர்த்தர் பார்த்து கொண்டார் என்று ஆனந்த முழக்கமிட்டு அவர் மலையிலிருந்து இறங்கினார். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு இயேசு, ஆபிரகாம் எனது நாளை காண ஆசையாயிருந்தார், கண்டு களிகூர்ந்தார் என்றார். யோவான் 8:56. குற்ற உணர்வுக்கு மனசாட்சி செலுத்தும் வரியே பயம் என்பது. பாவம் செய்யும் முன் ஆதாமுக்கு பயம் ஏது? ஆதியாகமம் 3:8-11 வரை. கிறிஸ்துவின் மரணமோ நமது பாவத்திற்குரிய தண்டனைக்கான முழு கிரயத்தையும் செலுத்திவிட்டது. அவரது இரத்தம் எல்லாவித குற்ற உணர்விலிருந்தும் நம்மை மீட்டு விடுகிறது. எபிரேயர் 9:14. இப்பொழுது நாம் எல்லா பயங்களிலிருந்தும், பயங்களில் எல்லாம் படுமோசமாகிய மரண பயத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டு விட்டோம். எபிரேயர் 2:14-15. மரியாளின் மகனுக்கு இரட்சகர் என பொருள்படும் இயேசு என்ற பெயரை கொடுக்க தூதன் யோசேப்புக்குச் சொன்னான். ஆம், தமது மக்களை அவர்களது பாவங்களில் இருந்து இரட்சிப்பதே கிறிஸ்துவின் தலையாய பணி. மத்தேயு 1:21. எனவே நமக்கு தண்டனை தீர்ப்பே இல்லை. ரோமர் 8:1. நமது வாழ்வில் உள்ள ஏதாவது ஒரு தோல்வியையோ குறைவையோ சுட்டிக்காட்டி நம்மை மனமடிவாக்க பிசாசுக்கு இடங்கொடாதிருப்போம். தேவாட்டுக்குட்டியானவர் பாவங்கள் யாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டாரே. கயவனின் பொய்களை அவ்விசுவாசிப்போம். கல்வாரியின் பொக்கிஷங்களை அறிக்கையிடுவோம். நீங்கிற்றே, 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 என் பாவ பாரமெல்லாம் நீங்கிற்றே என கத்தி பாடுவோம். பயப்படாதிருப்போம். பாவம் சாபம் யாவும் போக்க பாவிகளை பரம் சேர்க்க ஆவலுடன் மண்ணில் வந்த அற்புத பாலா ஸ்தோத்திரம். பாமாலை.